ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு கேள்வி அண்ணன் கேட்கிறேன். இப்போ பரந்தூர்ல 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் கட்டிடுறான், திருப்பி விளைநிலம் பத்தல, அந்த ஏர்போர்ட்டை தூத்துட்டு விளைநிலமா ஆக்க முடியுமா? இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வாய்ப்பே கிடையாது. போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை மறுகுடியேற்றம் செஞ்சிட முடியும். ஆனால் நெய்வேலியிலே பழுப்பு நிலக்கரி மின்சாரம் எடுத்த இடத்திலே, மீத்தேன் ஈத்தன் எடுத்த இடத்திலே, அணு உலை ஸ்டெர்லைட் வச்ச இடத்திலே என் மக்களை மறுகுடியேற்றம் செய்ய முடியாது. அப்ப சொந்த நிலத்திலேயே நான் நிலத்தை இழந்து அகதியாக்கப்படுறேன், வாழ்விடத்தை இழந்து ஏதிரியாக அகதியாக வெளியேற்றப்படுறேன், நிலமற்ற கூலியாக்கப்படுறேன். இவன் வளர்ச்சி வளர்ச்சினே சொல்லுவான். என்ன வளர்ச்சி? இப்படி கேட்போம். சிப்காட் தொழிற்சாலை வந்துருதியா? சிப்காட் தொழிற்சாலை மேல் மாவல கட்டிட்டான், 2500 ஏக்கர் 3000 ஏக்கர் எடுத்து கட்டிட்டான், விளைநிலத்தை கட்டிட்டு. எங்களுக்கு தற்சார்பு, எவனையும் சாராத வாழ்க்கை வேளாண்மை தான். நான் உழுவேன், வேளாண்மை செய்வேன், அதுல அறுப்பேன், வைக்கல என் மாட்டுக்கு போடுவேன், வைக்கல் சாணியை போடுவேன், அதை கொண்டு நிலத்துல போடுவேன், உழுவேன், என் அரிசியை எடுத்துக்கிட்டு தவிடு அதுக்கு போடுவேன். எங்களுக்குள்ள ஒரு தற்சார்பு வாழ்க்கை, அதை காலி பண்றான். முதலாளிக்கு 2000 ஏக்கர் விளைநிலத்தை எடுத்து கொடுத்துட்டான். இப்ப தொழிற்சாலை வந்துருச்சு. தொழிற்சாலையில என்ன தயாரிப்ப உனக்கு தெரியாது. தொழிற்சாலை வர்ற கழிவை எங்க ஊத்துவ? என் நிலத்துல ஊத்துவ, என் குளத்துல ஊத்துவ, ஏரியில ஊத்துவ, ஆத்துல ஊத்துவ. அந்த தண்ணியை நான் குடிச்சிட்டு சாகணும். எப்படி? பாத்தியில தண்ணி என்ன நேரத்தில் வருதுன்னு? இதே நெடுவாசல் கதிராமங்கலம், இதே தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் இருந்த இடத்துல தண்ணி மஞ்சள் நிறத்துல வந்தது. மண்ணெண்ண மஞ்சள் நிறத்துல சோறை ஆக்கினால் எலுமிச்சஞ்சோறு மாதிரி வரும். நீ வா எண்ணூர் அனல் மின் நிலையத்துக்கு வா, அங்க இருக்கிற உலர் சாம்பல் பாரு. அங்க வாழுகிற மக்கள் காற்றை சுவாசிக்க முடியாது, சாம்பலைத்தான். ஏற்கனவே நீ சுவாசிக்கிறது காற்று இல்லை, கந்தக தூசி. கார் வெளியிடுகிற நச்ச ஆலைகள் வெளியிடுகிற புகையை சுவாசித்துக் கொண்டிருக்கிறார். பிறக்கும் போது குழந்தை புற்றுநோயோட பிறக்கிறது என்றால் தாயின் வயிற்றில் இருந்து வரும்போதே நோயோட வருகிறது. இந்த சிப்காட்ல என்னடா தயாரிப்பான்? பாலித்தீன், பிளாஸ்டிக். பிறந்த குழந்தையின் தொப்புள் கொடியிலே பிளாஸ்டிக் துகள்கள். வேணா இருக்கு வலைவெளியில போட்டு காட்டல, அடுத்த தடவை போட்டு காட்டுறேன். விந்த அணுக்களுக்குள்ளே பிளாஸ்டிக் துகள்கள். நான் சொன்னா பொய் சொல்றேன் மேடம், அந்த பைத்தியக்கார பைய. இவன் எதுவுமே நான் பேசும்போது புரியாது, நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, பாதிக்கும் போதுதான் நான் சொல்றது உனக்கு புரியும்.